World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வளர்சு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். நம்மளுடைய விடிஆர் குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா மாதங்கள் தோறும் வாரங்கள் தோறும் நிறைய சிறப்பு வகுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இதில் மாதங்கள் தோறும் பார்த்திங்கன்னா ஒரு நேரடி வகுப்புகள் அப்படிங்கிறதும் எடுத்துகிட்ருக்காரு இப்போது. ஸோ அந்த நேரடி வகுப்பில் இந்த மாதம் எடுக்கிறது சொல்லக்கூடிய தலைப்புகள் எந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை பொதுவாக பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் பற்றி அவர் பார்த்தா நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கிறாரு, பிரித்து நிறைய எடுத்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரங்களை பற்றி இன்றைக்கி வந்து அவர் சொல்ல போகிறாரு. பொதுவாக எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10ஆம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். கர்ம பதிவு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 14 நட்சத்திரங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக கர்ம நட்சத்திரங்கள்லாம் என்ன, இந்த 14 நட்சத்திரங்களை மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனுடைய முன்வினை பயன் அது எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். ஸோ இந்த கர்ம நட்சத்திரங்கள்லாம் என்ன, இது ஏன் 14 எந்தெந்த பாவத்தில் வருது, ஸோ இதனுடைய அம்சங்கள் என்ன, எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்குது, அது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்களே அதுக்கான சில விஷயத்தை சொன்னீங்க. கர்ம நட்சத்திரனாலே நம்ம உடனே வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 10ஆவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் நம்ம நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக. பட் ஆக்சுவலி அது வந்து தாராபலன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய நட்சத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல், போன ஜென்மத்தில் நம்ம என்னமான கெடுதலான செயல்கள் செஞ்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கர்ம நட்சத்திரங்கள் வந்து 14 கர்ம நட்சத்திரங்கள் வழியாக செயல்படுது. ஸோ அது வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னே நம்ம மோசமான ஒரு பாவங்களை செஞ்சுருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த 14 கர்ம நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க, அல்லது அந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்ன புள்ளி விழுந்திருக்கும். அந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் போய் உட்காந்துருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்தில் வந்து அஸ்வினி வந்து கர்ம நட்சத்திரமாக வருது, ரிஷபத்தில் வந்து மிருகசீரிஷம் வரும், கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியம் வருது, சிம்மத்தில் வந்து பூரம் வருது, கன்னியில் அஸ்தம் வருது, அதே மாதிரி துலாமில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வரும், விருச்சகத்தில் அனுஷம் வரும். இப்படி நம்ம கர்ம நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரம் அப்படின்னு டோட்டலாக 14 கர்ம நட்சத்திரங்களை நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலே அப்போ மோசமான முன்ஜென்ம கர்மாவை பாவங்களை நிறையா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அதில் ஏதாவது கிரகங்கள் போய் நிற்கிதுன்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம், எத்தனை கிரகம் உங்களுக்கு கர்ம நட்சத்திரம் நிற்கிதுன்னு பாருங்கள். சார் எனக்கு சூரியன் நிற்கிது, புதன் நிற்கிது, குரு நிற்கிது, ராகு கேதுக்கள் நிற்கிது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்போ எத்தனை கிரகங்கள் கர்ம நட்சத்திரம் நிற்கிதோ அந்த அளவுக்கு நீங்கள் பாவங்கள் செஞ்ச ஜாதகம், பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இதன் அடிப்படையில் நாம் இந்த பலன்களை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, ஸோ அது மாதிரி எந்தெந்த கிரகம் அந்த கர்ம நட்சத்திரம் நிற்கிதோ அதுக்கான முன்ஜென்ம கர்மா என்ன, நீங்கள் எதை செஞ்சதுனால என்ன பாவம் பண்ணனால இப்போ இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மிக அழகாக நம்ம சொல்ல முடியும். ரொம்ப விரிவான விளக்கங்கய்யா. இப்போ வந்து ஒரு 14 நட்சத்திரங்கள் வந்து கர்ம நட்சத்திரங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம முன்வினை பயன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதனுடைய பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கர்ம நட்சத்திரம், இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக சொல்லலாம். இப்போ வந்து அஸ்வினியில் யாராவது பிறந்திருக்கீங்க, அஸ்வினியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலே சந்திரன் வந்து அஸ்வினியில் நிற்கும், அல்லது ஒரு லக்ன புள்ளி போயிட்டு அஸ்வினியில் நிற்கிது, இல்லை ஏதாவது ஒரு கிரகம் போய் அஸ்வினியில் நிற்கிது அப்படின்னா முதல்ல இந்த அஸ்வினியோடைய தாக்கம் என்ன, முன்ஜென்ம கர்மா என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இதை வந்து நம்ம கர்ம பதிவுன்னு சொல்லுவோம், டிஎன்ஏன்னு. அதை அடிப்படையாக வச்சு ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அஸ்வினியோட டிஎன்ஏ வந்து சூரியன். ஆக்சுவலாக அஸ்வினி வந்து கேதுவோடைய நட்சத்திரம் தான், ஆனால் அஸ்வினியோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமைப்பாக வரும். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி சூரியனோட கர்ம பதிவுனா சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் வந்து அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணி உங்களுக்கு கீழே உள்ள மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பீங்க மன ரீதியாக.
அதனால தான் உங்களுக்கு இந்த அஸ்வினியில் பிறக்கக்கூடிய பிறப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி லக்ன புள்ளி இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது கிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ இந்த அதிகார துஷ்பிரயோகம் யார் பண்ணியிருப்பாங்க? நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, அல்லது உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத அதில் போய் நிற்கிற கிரகத்தை வச்சு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினியில் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னும்போது உங்களுடைய மனைவி வழியிலேருந்து இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ண கர்மா வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கர்மா எப்போ ஆக்டிவேட் ஆகும்? நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும். இந்த அஸ்வினியோட கர்ம நட்சத்திர விளைவுகளை நீங்கள் சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படிப்பட்ட பலன்களாக வேலை செய்யும்னா, ஒருத்தர் நல்லா வேலை பார்த்துட்ருப்பார் ஒரு கம்பெனியில். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற ஒரு கம்பெனி மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டு, இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போவார். அங்கே இருக்கிற அதிகாரி இவரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார். இவர் நல்லா வேலை பார்த்தாலும் குறை சொல்லுவார், இவரை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைப்பார், ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம பண்ணுவார், நல்ல அங்கீகாரம் கொடுக்காம அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வரைக்கும் நல்லா தான் வேலை பார்த்தேன் சார், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னு தெரியல, இந்த மாதிரி ஏற்படுதுன்னு நினைப்போம். அவள் பாருங்கள், மறைமுகமாக ஒரு கர்ம நட்சத்திரம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்குதுன்னு. அது காரணம் ஏற்கனவே முன்னொரு ஜென்மத்தில் இந்த மாதிரி தவறு செஞ்சதுனால தான் இப்போ நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழலை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அஸ்வினிக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து நிலத்தை அடித்து பிடுங்கிறதுன்னு அர்த்தம். மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு குறிப்பாக பூமி, நிலம், வீடு சார்ந்த விஷயங்களை மற்றவர்கள்ட்டிருந்து ஏமாற்றி அபகரிப்பது தான் வந்து சித்திரை நட்சத்திரத்துடைய அந்த கர்ம தோஷத்துக்கான முன்ஜென்ம கர்மா. அப்போ அந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஎன்ஏவே வந்து சுக்கிரன் தான். அதனால தான் வீடு, நிலம், அந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஏதாவது போய் கிரகங்கள் உட்காரும்போது அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் இந்த கர்மா தொடருதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சித்திரையில் புதன் உட்காந்துருச்சுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, தாய் மாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த மாதிரியான தவறுகளை பண்ணியிருப்பார் போன ஜென்மத்தில். ஸோ அவர் மூலியமாக அந்த கர்மா நமக்கு வருதுன்னு சொல்லலாம். அப்போ இதனோட விளைவுகள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சித்திரையில் யாருக்கெல்லாம் புதன் அமர்ந்திருக்கோ அவங்க தாய்மாமா எல்லாமே சொத்தை இழந்துருவாங்க. அவங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கடன் வாங்கி அந்த கடன் கட்ட முடியாமல் சொத்தை இழந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழலை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா அந்த மாதிரி, அதுவும் குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்திருந்தால் அந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு அவங்க உள்ளாவாங்க. ஸோ அப்போ அந்த கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் தொடருதுன்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் கூட கம்பைன் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இப்போ அனுஷ நட்சத்திரமும் நமக்கு கர்ம நட்சத்திரமாக வருது. அது வந்து விருச்சக ராசியில் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறோம். இப்போ அனுஷம் அப்படிங்கிறது என்ன மாதிரி முன்ஜென்ம கர்மாவை சொல்லுதுன்னா, இது வந்து ஊர் சாப குற்றத்தை சொல்லக்கூடியது. ஊர் சாபம்னு என்ன தெரியுங்களா? ஒரு ஊரில் வந்து ஒரு மக்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமாக ஏதோ ஒரு தொழில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் அவங்க வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு குடிசை தொழில் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் ஒரு 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 ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இப்போ நம்ம படத்துலலாம் பார்ப்போம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வருது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் காலி பண்ணி அடித்து துரத்துனா தான் அந்த ஃபேக்ட்ரி அங்கே கட்ட முடியும். அவங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த ஊரும் அந்த மலை சார்ந்த பகுதியும் அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஏதோ ஒரு குடிசை தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வருது ஒரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து அந்த வாழ்வாதாரத்தை வச்சு வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கிறது. இப்போ மரத்தை வச்சு தான் ஒரு மருந்து தயார் பண்ணி அவங்க குடிசை தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிடுறது. இப்படி வாழ்வாதாரத்தை மற்றவங்களோட அந்த ஊர் மக்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் ஒருத்தங்க சீரழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கர்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷத்தின் வழியாக பலன்களை கொடுக்கும். அப்போ அனுஷத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது அனுஷத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் நின்னா என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் எவ்வளோ பெயர் புகழ் இருந்தாலும் வசதியான வாழ்க்கை இருந்தாலும் அவங்க சொந்த ஊரில் வசிக்கவே முடியாது. ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி கண்காணாத இடத்துல வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறது, சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் வாழ்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சொந்த ஊரில் வீடு இருக்குது, ஆனால் வந்து ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் சிட்டியில் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகிறாமாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க முன்னாடி ஜென்மத்தில் இந்த மாதிரி ஊர் சாபம் பெற்றனால இந்த கர்ம நட்சத்திரத்தின் வழியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. இப்போ வந்து அதில் என்ன கிரகம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து இப்போ சூரியன் உட்காந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்மாவை யார் பண்ணியிருப்பாங்க?
அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அமைப்பு அப்பாவுக்கு ஏற்படலாம், அல்லது அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம். இப்படி கர்ம நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு கர்ம நட்சத்திரங்களும் என்னென்ன மாதிரியான முன்ஜென்ம கர்மாவை சொல்லுது, அதனால் இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகர் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அனுபவிப்பாருங்கிறத மிக துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். ரொம்ப விரிவான விளக்கங்க ஐயா. இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னா அதில் ஒரு 4 பாதங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சித்திரையே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறீங்க. அதில் 4 பாதங்கள் இருக்குது. 2 பாதங்கள் ஒரு பாவத்தில் இருக்குது, இன்னொரு 2 பாதங்கள் வந்து இன்னொரு பாவத்தில் இருக்குது. அப்போ இந்த பாத ரீதியாக ஒரு கிரகங்கள் நிற்கும்போது, இல்லாட்டி ஜென்ம நட்சத்திரமே அதில் வரும்போது, இதுக்கு ஏதாவது ஒரு மாறுபாடு ஏதாவது ஏற்படுங்களா? இதனுடைய பலன்கள் மாறுபாடு இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக. இப்போ வந்து ஒரு நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டுனா அதுக்குன்னு ஒரு பலன் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் துல்லியமாக உள்ளே போய் பார்க்குறோன்னா, கர்ம நட்சத்திரம் அந்த 14 கர்ம நட்சத்திரங்களையும் 4 பாதங்களாக பிரிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அஸ்வினி 3ல் ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகம் போய் உட்காருது, அல்லது அஸ்வினி 3ல் லக்ன புள்ளி விழுந்துருச்சுன்னா, அவங்க என்ன மாதிரியான கர்மா முன்ஜென்ம கர்மா பண்ணியிருப்பாங்கன்னா, பயணங்களில் ஏதாவது இடையூறு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ எல்லோரும் நல்ல காரியத்துக்காக போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறது, தவறான செய்தியை பரப்புறது. ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டுருக்காங்க. ஸோ பொண்ணு பார்க்க போகும்போது அந்த வண்டியை வந்து பஞ்சர் பண்ணி விட்டுறது, அல்லது வீட்டில் வந்து யாரும் இறந்து போயிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நீங்கள் உடனே திரும்பி வாங்கன்னு தப்பான தகவலை கொடுத்து அவங்க திசை திருப்புறது. இந்த மாதிரியான கர்மாக்கெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் வந்து பார்ப்போம், சீனாக வரும். இதுக்கும் இந்த கர்ம நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதுக்கும் பல தொடர்புகள் இருக்குது. அதை நீங்கள் வாழ்வியலாக கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அஸ்வினி 3ல் கிரகம் இருந்தாலோ லக்னப்புள்ளி விழுந்தாலோ அது அஸ்வினி கர்ம நட்சத்திரம். அதில் அஸ்வினி 3ல் உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக பயணம் சார்ந்த ஒரு கர்மாவை பண்ணியிருப்பாங்க, தவறான தகவல்களை பரப்பக்கூடிய ஒரு கர்மாவை பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த கர்மா அவங்களுக்கு வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அதே மாதிரியான தண்டனை அனுபவிப்பாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ அந்த காரியத்துக்கு போக முடியாமல் திரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஸோ இப்படி ஒவ்வொரு பாதங்களையும் அடிப்படையாக வைத்து நம்ம சொல்லலாம். ரொம்ப விரிவான விளக்கமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் திடீர்னு பார்த்திங்கன்னா அஸ்வினியில் ஒரு கிரகம் சூரியனாக இருந்தாலும் அவங்க வந்து ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொதுவாக எடுத்துக்கூடிய ஒரு விதி. ஸோ அதே மாதிரி ஒரு மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. அதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூரம் நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்கன்னா அது ஒரு கர்ம நட்சத்திரத்தில் போய் இருந்துருது. அப்போ 3 கூட ஒரு 3லேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிற பார்த்து வெளியில் ஒரு தோற்றத்தை உருவாக்குது. ஸோ ஆனால் இந்த கர்ம நட்சத்திரங்கள் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பாதங்கள்லேயே போய் நிற்கும்போது அது எந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு தடையை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது தெரிஞ்சுக்கிறது ஒரு அரிய வாய்ப்பாக தான் நாங்கள் இது பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் அந்த மாதிரி ஏதாவது பாதங்களுக்கு தனித்தனியாக ஒரு பலன்கள் மாறுபடுற மாதிரி ஏதாவது விதிவிலக்குகள் அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு ஏதாவது இருக்குங்களா? பொதுவாகவே வந்து கர்ம நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த முன்ஜென்ம கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய விளைவுகளையும் தண்டனையும் அந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார். ஸோ அவர் அனுபவிக்கக்கூடிய தன்மை ஒரு சில மாறுபாடுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருவேளை கர்ம நட்சத்திரத்தில் இப்போ கேதுவோட நட்சத்திரம்னு சொல்கிற அஸ்வினி, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த அஸ்வினி வந்து கெடுதலான தாராபலனாக இருந்தால் கர்ம நட்சத்திரத்தோட விளைவுகளை மிக மோசமாக அனுபவிப்பாங்க. இதே புஷ்கரம் அந்த மாதிரி வாங்கியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கேது நட்சத்திரத்துக்கு புஷ்கரம் கிடையாது. ஸோ அப்போ தாராபலன் கெடுதலாக இருந்து மிக மோசமான ஒரு அமைப்பாக இருக்கிற பட்சத்தில் கர்ம நட்சத்திரத்துடைய தீமை இரட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து பூரமும் கர்ம நட்சத்திரம் தான் சொல்கிறோம். இதே பூரம் 3ஆம் பாதத்தில் போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த கர்ம நட்சத்திரோட விளைவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா பூரம் 3ங்கிறது வந்து நமக்கு புஷ்கர நவாம்சம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே நல்ல தாராபலனும் வாங்கிட்டாலும் அந்த விளைவுகள் வந்து குறைவாக இருக்கும். அப்போ ஆஸ் யூஷுவல் கிரக வலிமைப்படி தாராபலன் புஷ்கர நவாம்சத்தை வச்சு இந்த கர்ம நட்சத்திரத்தோட விளைவுகள் எந்த அளவுக்கு நம்மளை மோசமாக பாதிக்கும், எந்த அளவுக்கு மீடியமாக பாதிக்கும், எந்த அளவுக்கு குறைவாக பாதிக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிறப்பாக விரிவான விளக்கங்கள். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கூட ஒரு அதிசூட்சமான விஷயமா இருக்குங்க. அப்போது இதில் வந்து இருக்க கிரகம் ஏதாவது நின்றுச்சு மாட்டிடுச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள், ஒரு வாழ்வியல் பரிகாரமாக, தாந்திரிக பரிகாரமாக, கோயில் பரிகாரமாக, எது மாதிரி சிறப்பாக இது வந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது விரிவாக ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நம்ம பொதுவாக வந்து கர்ம நட்சத்திரத்தில் அவங்க கிரகம் இருந்துட்டாலோ
அல்லது கர்ம நட்சத்திரத்தில் வந்து லக்ன புள்ளி விழுந்துட்டாலோ அதுக்கு பொது பரிகாரங்கள் நிறையா பண்ணலாம். பொதுவாக நிறையா பரிகாரங்கள் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கர்ம நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக விருட்ச தானம் செய்ய வேண்டும். விருட்சம் அப்படிங்கிறது குருவோட இயக்கம், புதனோட இயக்கம்னு சொல்லிட்டேன். அப்போ விருட்ச தானம் செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கர்ம நட்சத்திர தாக்கம் வந்து குறையும். அடுத்தது 2வது வந்து பார்த்திங்கன்னா, பச்சரிசி தானம் நிறையா பண்ணணும். அதை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திர தாக்கம் குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இறந்து போன பிணங்களை எரிப்பாங்களா, அந்த எரிக்கிறதுக்கு விறகு கட்டை வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த விறகு கட்டை வாங்கி கொடுத்தாலும் இந்த கர்ம நட்சத்திர தாக்கம் குறையும். அதுக்கப்புறம் ஸ்வர்ண தானம் நிறையா செய்யணும். ஸ்வர்ண தானம்னா தங்கம் தானம் செய்வது. அப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கர்ம நட்சத்திரம் வந்து சிறப்பாக வேலை செய்யும். இப்படி பொது பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா கோயில் பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திருவாதிரை வந்து கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ திருவாதிரையில் ஒருத்தங்களுக்கு புள்ளி விழுகுது, மற்ற கிரகங்கள் இருந்து கர்ம நட்சத்திர தாக்கத்தில் இருக்கீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கருடாழ்வாரை அடிக்கடி போய் வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ண அந்த கர்ம நட்சத்திரத்துடைய தாக்கம் வந்து நிச்சயமாக குறையும். ஸோ அப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரமும் வருது. ஸோ அப்போ அந்த ஆயிலியத்தில் யாருக்காவது வந்து கிரகம் அமர்ந்தால் அவங்க என்ன பண்ணணும், கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கோயில்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 14 கர்ம நட்சத்திரங்களுக்கு 14 வகையான கோயில்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளியராக படிக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் வருதா. அஸ்வினி எடுத்துக்கிட்டால் ஒரு கோயில் சொல்கிறோம். ஆனால் அந்த அஸ்வினிக்கு 4 பாதங்கள் இருக்குது. அந்த 4 பாதங்களுக்கும் தனித்தனியாக கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு அவங்க போகணும். அதே மாதிரி இதை வாழ்வியல் பரிகாரங்கள் மூலிமா, தான தர்ம பரிகாரங்கள் மூலிமா, தாந்திரிக பரிகாரங்கள் மூலிமா இதை சரி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அனுஷத்தில் கர்ம நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வஸ்திர தானம் பண்ணிட்டு வந்தால் மிக சிறப்பான ஒரு பலன் ஏற்படும். ஏன்னா அனுஷம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ சித்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராயிங் பண்ணுறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது, பெயிண்ட் தானம் பண்ணலாம். அது பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை அடிப்படையாக வைத்து நம்ம இதை எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விரிவான விளக்கங்க. ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 14 நட்சத்திரங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து கிரகம் இருக்கிறது வந்து 9 கிரகங்கள், ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகங்கள் இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சில பேருக்கு லக்ன புள்ளியாக அமைஞ்சிருக்கலாம், சில பேருக்கு அது ஜென்ம நட்சத்திரமாக இருந்திருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகளே பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் நின்று கூட நடத்தலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு மற்ற பாவ ரீதியாக வந்து 2-5 குடையவராக கூட இருக்கலாம் குரு. அவர் போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கர்ம நட்சத்திரத்தில் நின்று பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல பலன்களை இது கொஞ்சம் பேக் இழுக்குது, கொஞ்சம் தடை பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆதிபத்தியம் தான் நல்லா தான் இருக்கணுமே, ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு துல்லியமான ஒரு சூட்சமமான ஒரு தேடுதலுக்குண்டான விடையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போது நல்ல ஆதிபத்தியமாக இருந்தாலும் இதில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் போய் சரி பண்ணும்போது நம்மளுடைய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியதை வந்து தங்கு தடையின்றி நல்லா கிடச்சிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே தசாபுத்தி மோசமாக இருந்து அது நெகட்டிவ் தாராபலனுடைய நட்சத்திரமாகவும் இருந்து இந்த கர்ம நட்சத்திரமாகவும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக திடீர் வீழ்ச்சி, திடீர்னு ஏற்படக்கூடிய இழப்புகள் இந்த மாதிரி நிறையா வந்து சந்திக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத விடையாக இங்கே கிடச்சிருக்கிறதா தான் நாங்கள் கேள்விப்படுறோம். இதை பற்றி நீங்கள் ஒரு முழு நாள் நேரடி வகுப்பாக வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அது எப்போ எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி கொடுக்க போகிறீங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா எல்லாேருக்கும் நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குங்க. ஓகே, இது வந்து ஒரு அருமையான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு நாள் நேரடி வகுப்பாக ஈரோட்டில் சவானா கார்டன் அப்படிங்கிற இடத்துல நடத்த போகிறேன். இது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹால். இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிற அறிமுகத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். 14 கர்ம நட்சத்திரங்கள் என்னென்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 14 கர்ம நட்சத்திரங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அந்த 14 கர்ம நட்சத்திரங்களுடைய முன்ஜென்ம கர்மாவால் என்ன மாதிரி விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். 9 கிரகங்கள் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் 9 கிரகங்கள் இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் நின்னால் என்ன பலன் கொடுக்கும்னு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாதத்துலேயும் அந்த 9 கிரகங்கள் நிற்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு படிக்க போகிறோம்.
இந்த கர்ம நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவங்களோட தசாபுக்தி அப்போ எப்படி பலன் கொடுக்கும், அந்த கர்ம நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் போகும்போது எப்படிப்பட்ட மோசமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதேமாதிரி இந்த கிரக வலிமை அடிப்படையில் கர்ம நட்சத்திரத்துடைய விளைவுகள் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், யாருக்கு மீடியமாக கிடைக்கும், யாருக்கு லோவாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த கர்ம நட்சத்திரத்துக்கு 14 வகையான கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு பாதத்துக்கும் கோயில்கள் இருக்குது. அப்போ 14 × 4 பாதங்கள். ஸோ இத்தனை கோயில்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மேலும் இது வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம் எப்படி இந்த 14 கர்ம நட்சத்திரங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான சப்ஜெக்டாக இருக்கும். இது ஒரு பொக்கிஷமான கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வகுப்பில் கிடைக்கும். மேலும் இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 14 கர்ம நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்ட 500 கோல்டன் பரிகாரங்கள் ஒரு PDF புக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இலவசமாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேதுக்கள் கர்ம நட்சத்திரத்தில் நின்னால் மிக மோசமான பலனை கொடுக்கும். அதுக்கு சில சூட்சமமான கோயில்கள் இருக்குது. அதை தூமகேது கோயில்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு தூமகேது விநாயகர் கோயிலை வழிபாடு பண்ணணும். அது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த தூமகேது விநாயகர் வழிபாடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் இந்த கர்ம நட்சத்திரத்துக்கான பரிகாரங்களை சூட்சமமாக எந்த காலகட்டத்தில் செய்யணுன்னு இருக்குது, அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம், ஒரு சூட்சமமான பரிகாரத்தை அந்த வகுப்புலேயே உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ம நட்சத்திரத்துடைய விளைவுகளை குறைத்து கொள்வதற்கு சில சக்தி மிகுந்த சூட்சமமான மந்திரங்கள் இருக்குது. காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த காயத்ரி மந்திரத்தை கூட எப்படி சொல்லணும், அதில் சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லணும். அப்போ உங்கள் ஜாதகப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மந்திரம் உங்களுக்கு உபாசனை பண்ணி நான் கொடுக்க போகிறேன். அந்த மந்திரத்தை வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் உச்சரிக்கிறனால ஜபம் பண்ணுறது மூலிமா இந்த கர்ம நட்சத்திர தாக்கத்தை குறைக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்பம்சங்கள் இந்த வகுப்பில் இருக்குது. இந்த வகுப்பு வரக்கூடியவங்களுக்கு 2 வேளை தேநீர் கொடுக்கப்படும். மதியானம் உணவு நாங்களே கொடுத்துருவோம். ஸோ ஒரு ஏசி ஹாலில் ரொம்ப ரிலாக்ஸான மூடில் நம்ம இந்த வகுப்பை படிக்கலாம். நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அருமையான இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இந்த வகுப்பை 2 வருடமோ அல்லது 1 வருடமோ கழித்து தான் போட போகிறேன். அதனால் இந்த கர்ம நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை தவற விடாமல் முன்பதிவு செய்து கொள்ளவும். முதல்ல வரக்கூடிய 50 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பாக விரிவான விளக்கங்க. இது எல்லோரும் நாங்கள் அவளோட எதிர்பார்க்கறது தான். ஸோ நமக்கு ஏதோ ஒரு கிரகமோ 2 கிரகமோ இருந்தாலும் அந்த வித்தின் டேக்குள்ளாரே இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அதுக்குண்டான இன்ஸ்டன்ட் பரிகாரம் கொடுக்க போகிறீங்க. கோயில் வாழ்வியல் பரிகாரம் எல்லாம் கொடுக்க போகிறீங்க. அந்த 1 ஹவர்லேயே எங்களுக்கு அதுக்குண்டான விடை கிடச்சி வெளியில் போகும்போது அதை பற்றியான எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் ஈஸியாக இவ்வளோ தானே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த அரிய வாய்ப்பை கண்டிப்பாக நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்திக்குவோம். இந்த அரிய ஒரு தகவலையும் இந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்த உங்களுக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றிங்கய்யா. இன்னொரு முக்கியமான தகவல், இந்த வகுப்பில் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ பழைய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கட்டண சலுகை இருக்குது. மூத்த குடிமக்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இவ்வளோ சலுகைகளோட இந்த வகுப்பை நேரடி வகுப்பாக கொடுக்குறோம். ஏன் இதை ஆன்லைன் வகுப்பாக நான் நடத்தலைன்னா, நேரடி வகுப்பாக நடத்தும் போது தான் அந்த கர்ம பந்தம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா இது மிகப்பெரிய கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு. குருவோடைய நேரடி பார்வையில் ஆசீர்வாதத்தில் இந்த வகுப்பை கற்றுக்கும் போது உங்களுக்கு இந்த வகுப்பை உள்வாங்கும் போது தெளிவாக உங்களுக்கு அதில் ஒரு புரிதல் வந்துடும். அதன் மூலியமாக நிறைய நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.